Hi guys, 100 days of cooking சீரீஸில் இன்றைக்கி டே 55 பீட்ரூட் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சல் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, 2 தக்காளி சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் சால்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் தனியா பொடி, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா 1 மினிட் குக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை சாட்டே பண்ணிவிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அகெயின் லிட் மூடிட்டு வெயிட் வச்சுருங்க. மேலே தம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க பீட்ரூட் புலாவ் ரெடி. இன்கேஸ் நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 3 விசில் விட்டுக்கோங்க. டே 56 என்ன ரெசிபின்னு அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் பை.